மக்களை சீதாபுரம் பேரூராட்சி மன்ற தலைவர் எட்வின் ஜோஸும் அவருடைய மனைவியும் பனவளையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் மரியராஜன் என்பவரை தரமற்ற பொருட்கள் கொண்டு வேலை செய்து தட்டி கேட்ட காரணத்தினால் கொலை வருது தாக்குதல் நடத்தி ஊர் மக்களால் காப்பாற்றப்பட்டு தற்பொழுது குளச்சல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சரி, என்ன நடந்துள்ளதை சொல்லுங்க. நான் வீத்தாபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பனவளை என்னும் ஊரைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் மரியராஜன் ஆகும். இன்றைய தினம் காலை 10 மணி அளவில் ஜேசிபி எந்திரம் மூலம் 2-3 நபர்கள் என்னுடைய வீட்டிற்கு முன்பகுதியில் உள்ள சாலையில் ரோடு தோண்டி கொண்டிருந்தார்கள். நான் எதற்காக ரோடு தோண்டுகிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர்கள் என்னிடம் சொன்னார்கள், குடிநீர் பைப்பு லைன் போடுவதாக சொன்னார்கள். நான் அதற்கு ஓகே, நல்ல விஷயம்தானே, நீங்கள் தாராளமாக போடலாம் என்று சொல்லி அவர்களுக்கு ஆதரவும் தெரிவித்தேன். ஆனால் அவர்கள் குழி தோண்டும் போது ஏற்கனவே இருந்த எங்களுடைய வீட்டு லைனை உடைத்து விட்டார்கள். அப்பொழுது நான் அவர்களிடம் அதை சரி செய்ய வேண்டினேன். சரி செய்யும் போது அவர்கள் ஏற்கனவே அதில் இருந்த கிளாஸ் 3 வகையைச் சேர்ந்த தரம் கூடின பைப்புக்கு பதிலாக கிளாஸ் 2 வகையைச் சேர்ந்த தரம் குறைந்த பைப்பை அதில் ஒட்டுவதற்கு வெட்டி கொண்டு வந்து ஒட்டினார்கள். அப்பொழுது நான் ஏற்கனவே எங்கள் ஊரில் அடிக்கடி குழாய் உடைந்து வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை எங்களுக்கு குடிநீர் வெளியே வேஸ்ட் ஆகி கொண்டிருக்கிறது. இப்படி தரம் குறைந்த பைப்பை போடும்போது திரும்பவும் வேஸ்ட் ஆகத்தானே செய்யும். அதனால் நீங்கள் ஒட்ட வேண்டாம் என்று நான் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தேன். முறையான பைப்பை கொண்டு ஒட்டும்படி அவர்களிடம் வேண்டுகோள் விடுத்தேன். ஆனால் அவர்கள் அது நாங்கள் சரி. அப்ப எப்ப அவரு தலைவர் எட்வின் ஜோஸ் எப்ப வந்தாரு? அப்பொழுது அந்த வேலையாட்கள் இது எங்கள் தலைவர் எட்வின் ஜோஸின் ஆர்டர், அவர்கள் சொல்லுவதைத்தான் நாங்கள் செய்வோம் என்று சொல்லி கொண்டு இருக்கவே எட்வின் ஜோஸும் அவரது மனைவியும் வெள்ள நிற மாருதி சுசுகி காரில் காலை 10 மணி அளவில் என்னுடைய வீட்டிற்கு முன்பாகம் வந்து இறங்கி, என்னுடைய சம்பவ இடத்திற்கு வந்து இறங்கி அவர்கள் என்னை சராமரியாக கழுத்தை நெருக்கியும் மண்டாமனை தாயொலி உன்னை கொன்று விடுவேன் என்று கொலை மிரட்டல் செய்தும் என்னை காலாலும் கையாலும் உதைத்து என்னை மார்பு, வயிறு, மூக்கு பகுதி, இந்த இடத்தில் அது மண்டை பகுதி எல்லா இடத்திலும் குத்தினார்கள். கால் மிகவும் வேதனையாக இருக்கின்றது. ஆகவே அப்ப என்ன நடந்தது? என்ன அடிச்சிட்டு இருந்தாரு? அப்ப என்ன நடந்தது? அப்போது இவர் என்னை மிகவும் கொடூரத்தனமாக தாக்கும் போது ஊர் மக்கள் திரண்டு வந்து என்னை அவரிடம் வந்து காப்பாற்றி என்னை இன்றைய தினம் குளச்சல் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்தார்கள். நான் இப்பொழுது குளச்சல் ஆஸ்பத்திரியில் இருந்து தான் உங்களுக்கு தகவல் தந்து கொண்டு இருக்கிறேன். உங்க மனைவி பிள்ளைகள் எல்லாம் எங்க இருக்கு? என்னோட மனைவி பிள்ளைகள் எல்லாம் வீட்டில் இருக்கிற. என்னோட மனைவி எல்லாம் வெட்டி கொள்வேன் சொல்லி எல்லாரையும் வெட்டி கொள்வேன் என்று கொலை முயற்சி விட்டார். ஆனால் இதுவும் சொன்னார், இதே போல் நான் பல கொலைகளை செய்துள்ளேன், எனக்கு இது ஒன்றும் புதிதல்ல, நான் கொலை செய்தாலும் பணத்தை கொடுத்து வெளியே வந்து விடுவேன், காவல்துறைக்கு என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது என்று அவர்கள் ஒரு அடாவடித்தனமாக பேசினார்கள். ஆகவே இவர்களுக்கு எதிராக நான் மாவட்ட எஸ்பிக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? மாவட்ட எஸ்பி கேள்விப்பட்டிருக்கிறேன், ஸ்டாலின் என்பவர். அவர் மிகவும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு என்றும் கேள்விப்பட்டிருக்கேன். அவரை இப்படிப்பட்ட எந்த ஒரு அடாவடித்தனமும் அவரை நடக்க விடமாட்டார் என்று நான் கேள்விப்பட்டேன். ஆகவே அவர்கள் கருணை கூர்ந்து சம்பந்தப்பட்ட இப்படிப்பட்ட சமூக விரோதிகளை கைது செய்து தக்க நடவடிக்கை எடுக்கும்படி தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். சரி, மக்களை பார்த்துடுங்க. இதை மாவட்ட எஸ்பிக்கும் முதலமைச்சருக்கும் பார்வைக்கு போகிறதோட ஷேர் செய்யுங்க. இந்த கொலைவரி தாக்குதலை நடத்துகிற தலைவரையும் அவருடைய மனைவியையும் கைது செய்யும் வர இந்த தலைவர் ரீத்தாபுரம் பேரூராட்சி மன்ற தலைவர் எட்வின் ஜோஸ் மாவட்ட பஞ்சாயத்துகளுக்கு தலைவராட்டம் இருக்கிறார், மிகுந்த செல்வாக்குள்ளவர். ஆகவே
நியாயத்தை தட்டி கேட்ட இந்த மக்களுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும். இதை மாவட்ட ஆட்சித்தலைவரும் எஸ்பிக்கும் முதலமைச்சருக்கும் போய் சேர்றது வரை, அவங்க பார்வைக்கு படியது வரை இதை செய்யுங்க. நல்ல விஷயத்திற்கு ஆதரவு கொடுப்போம்.